அப்புறம் அஜிங்கியா ரஹானே இந்த மேட்ச்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பிளேயர் அவரு. அவர் வந்து நம்பர் 5ல வராரு. புஜாராவும் ரஹானேவும் சூப்பரா ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. அன்பார்ச்சுனேட்லி புஜாரா வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அவரால வந்து அந்த ஸ்டாண்ட வந்து குடுக்க முடியல. 117 பால் ஆடி இருப்பாரு. 28 ரன் தான் அடிச்சிருப்பாரு புஜாரா. ஆக்சுவலி 28 ரன் தான் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அண்டர் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா 117 பால் அந்த பிட்ச்ல அந்த கண்டிஷன்ஸ்ல ஆடுறதே பெரிய விஷயம். அவர் ஒண்ணுமே தப்பு பண்ணலைங்க. சூப்பரான டெலிவரி பை பென் ஸ்டோக்ஸ். ஒரு லெக் கட்டர் மாதிரி ஒரு இன் கட்டர் போட்டிருப்பாரு. ஆஃப் கட்டர். பால் வந்து உள்ள வந்திருக்கும். போல்ட் ஆயிருப்பாங்க. அண்ட் ஆக்சுவலி நீ சொன்ன ஆண்டர்சன் வந்து ஒரு ஆல்ரவுண்டரா ஆடி இருப்பாரு அப்படின்ட்டு. ஸ்டோக்ஸ் இந்த மேட்ச்ல ஒரு பவுலர் ஆடி இருப்பாரு. அது தெரியுமா உனக்கு? ஆமா 7 டவுன் பென் ஸ்டோக்ஸ் அந்த அளவுக்கு தான் இருக்கும் அவங்களோட பேட்டிங். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் தோனி களமிறங்குறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 50 அடிச்சிருப்பாரு. முரளி விஜயோட சூப்பர் பார்ட்னர்ஷிப் போட்டு அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. பட் அகைன் அவரால பெருசா ஒன்னும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. சீக்கிரம் ஐ திங்க் 1 ரன்ல அவுட் ஆயிடுவார் நினைக்கிறேன் அந்த இன்னிங்ஸ்ல. அதுக்கப்புறம் வந்து ஸ்டூவர்ட் பின்னி வராரு. அவரும் வந்து அடிக்க போய் அவுட் ஆயிடுவாரு. ஒரு 4 அடிச்சு ஸ்டார்ட் பண்ணுவாரு. அணைய போற விளக்கு பிரகாசமா எரியுன்றது அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சு அப்புறமே அவுட் ஆயிட்டாரு. ஆமா இது தோனி விக்கெட்டுக்கும் பின்னி விக்கெட்டுக்கும் நடுவுல ஜடேஜாவுமே வந்து அவுட் ஆயிருப்பாரு ஆக்சுவலி. சோ வரிசையா எத்தனை பேருக்கு வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும் தெரியல. அந்த ஜடேஜா நைட்டி பேட் எடுத்து விளையாட வரும்போது மஜாவா இருக்கும் பார்க்கும்போது. அந்த டைம்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கேஷுவலா தான் ஆடுவாரு. அப்பெல்லாம் வந்து இந்த நல்லா இந்த சட்டையெல்லாம் முறுக்கி விட்டுட்டு இப்படி சிச்சுக்கு சிச்சுக்குன்னு பண்ணிட்டு ஆடுவாரு. அது ஜடேஜா வந்து ஒரு வைப்பா இருந்துச்சு அந்த டைம்ல எல்லாம் பாக்குறதுக்கு. இன்னும் ஒல்லியாவும் இருப்பாரு. இன்னும் ஒல்லியா தாடி இல்லாம சிரிப்பாவும் இருப்பாரு லைட்டா. இப்ப கொஞ்சம் பவுலிங் ஆக்ஷன் வந்து அவர் ஸ்டிஃபா போடுவாரா. அப்பெல்லாம் முன்னாடி கொஞ்சம் பவுலிங் ஆக்ஷன் அவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்.